மா என்னம்மா சுஷ்மி உன் குரலை கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப புதுசாகவும் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப பேர் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீ பார்த்ததான மெசேஜ்லாம்? நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நீ கொஞ்ச நாள் என்கிட்ட நீ பேசல வீடியோ எடுக்கலன்னு வச்சுக்க, சுஷ்மியை காணவில்லைன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சுக்கு தான் போயிருப்பாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து வீடியோவில் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, புதுசாக பார்த்தேன். நிறைய பேர் வந்து என்னடா நம்மளையும் நோட்டீஸ் பண்ணி கேட்குறாங்கன்றப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. அதுல ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ற மாதிரியே கமெண்ட் போட்டிருந்தாங்க, எங்கடா ஆளே காணோம், ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா அப்படின்ட்டு. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. இவ்வளவு நாள் நாங்க வீடியோ போடுறதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4-5 பேர் தெரிஞ்சவங்க தான் இது மெசேஜ் ரெகுலரா போடுவாங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. நீங்களாம் பார்த்தது இல்லையா? ஆனா இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒன்னும் இல்ல, எதுவா இருந்தாலுமே நம்ம எல்லாமே சொல்லிதான் செய்வோம். எப்பவுமே வந்து சுஷ்மி வந்து அடிக்கடி எங்க அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிருவாங்க, பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போவா. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வீடியோ எடுக்கிறதுனாலயோ இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவளால போக முடியல. அதனால இப்ப வந்து என் தங்கச்சி கூப்பிட்டு போனாங்க. இயர்லி ஒன்ஸ் போவோம். அது வந்து கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் நான் சொன்னேன், சுஷ்மி நீ சொல்லாமே போறடி, எனக்கு வீடியோ எடுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு. அவ அங்க இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நான் வீடியோ எடுத்தேன். அதுதான் லாங் வீடியோல நான் கேட்டேன். அதே வந்து நீ கோளாரா தான் போட்டிருக்க. வேற என்னடி பண்றது, அம்மாக்கு அவள் தான் எனக்கு போக்கஸ் எல்லாம் வைக்க தெரியலப்பா, வேற என்ன பண்றது. அன்னைக்கு வந்து கரண்ட்டும் இல்ல. சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வீடியோக்காக. கரண்ட் இல்லன்னு எதுக்கு அதை தள்ளி போடணும் சொல்லிட்டு கரண்ட் இல்லாமயே அந்த வத்த குழம்பு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வத்த குழம்பு சூப்பரா செஞ்சு நான் வீடியோ போடுறேன். சுஷ்மி எடுப்பான். சுஷ்மி எடுத்தா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். எனக்கு வாய்ஸ் அதெல்லாம் கூட இல்ல, உன் வீடியோ பார்த்து இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காணுமே அப்படின்ட்டு, என்ன வீடியோ இப்படி வருது அப்படின்னு. சரியா எடுக்க தெரியல, எனக்கு போஸ்டும் வைக்க தெரியல. சோட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் நாள் எடுத்திருக்காங்க, அது வாய்ஸ் ஏதோ ஸ்பீடு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தான் கொடுத்தேன். அது எனக்கே புரியல, லென்த்தா எடுத்தேன், எனக்கு கட் பண்ண தெரியல. எவ்வளவுதான் கட் பண்றது எனக்கு தெரியலையா. ஆனால் நான் என்ன பண்ணேன், வாய்ஸை ஸ்பீடா கொடுத்துட்டு நம்ம சோட்டுவும் அந்த குட்டி பூனை வெளியே விளையாடுறதையும் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிஸ்டேக் நான் தான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கும் அந்த இது ஜோதி அவங்க கமெண்ட் பண்ணாங்க, என்னம்மா வாய்ஸே வந்து கிளியரா கேட்கறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான்ப்பா ஸ்பீடு வச்சுட்டேன், வேற என்ன சொல்ல முடியும் எனக்கு தெரியல. சுஷ்மி அங்கிருந்து சிரிச்சுட்டு அவ போனதே ஒரு வாரம் இருக்கலாம் தான்ப்பா போனா. என் கொடுமை தாங்க முடியாம நான் இப்படி எடுக்கிற வீடியோ பார்க்க முடியாமயே அவ ஓடியே வந்துட்டா. 4 நாள்லயே வந்துட்டா. உடம்பு சரியில்லை கொஞ்சம், அவளுக்கு இதாச்சுன்னா அங்க செம குளிர். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மரம் செடி கொடி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து குளிர்ல தான் இருக்காங்க அவங்க. அந்த கிளைமேட் வந்து நம்ம சுஷ்மிக்கு ஒத்துக்கல. நம்மளுக்கு நார்மலாவே இங்க தண்ணியில கை வச்சா நம்ம உடம்பு அப்படி இருக்கு, கோல்டு உடம்பா. அதனால அவர் 2 நாள் வந்து பேசக்கூட இல்லை. ஏன்னா தொண்டையே ஒரு மாதிரி இருந்தது, வாய்ஸ் எடுக்க சொல்லி அந்த மாதிரி வாய்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ அதுக்கும் வரல. ஆனா வீடியோ மட்டும் எடுத்தா நீங்க பாத்துருப்பீங்களா, கிளாரிட்டி. பாட்டி வீட்டுல வந்து நல்லா இருந்துச்சு. அங்க ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்து என்னோட சேனல்ல போட்டிருந்தேன். அங்கேயும் வந்து ஜாலியா குக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா தான் போச்சு, ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்தாங்க. எங்க அம்மா தான் இங்க கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. என்னாலேயே ஓடி வந்துட்டா. இருந்தாலும் நானும் சுஷ்மி ஒரு நாள் சேர்ந்தே ஊருக்கு போயிட்டு அங்க வீடியோஸ் எல்லாம் போடுறோம். இது நல்லா இருக்கும். ஜோதி கேட்டிருந்தாங்க பாட்டி எல்லாம் காட்டுமா அப்படின்னு. அதுக்குள்ளேயே நான் இங்க வந்துட்டேன். என்னன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க. அம்மா ரொம்ப நல்லா இருந்தாங்கப்பா. அப்பா இறந்ததுல இருந்து அவங்க வந்து அந்த ஃபீலிங்லயே உடம்பு ரொம்ப முடியாம இருக்காங்க. அதனால அவங்க அதெல்லாம் காட்டுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அதனால அவங்களால காட்ட முடியல. கண்டிப்பா நான் போயிட்டு ஒரு தடவை பேசி நான் எங்க ஃபேமிலியே எல்லாருமே உங்களுக்கு காட்டுறேன், வீடியோல காட்டுறேன். அது ஒண்ணும் இல்ல. எல்லாரும் என்ன மிஸ்ஸிங்னு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மதன் ப்ரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, கம்பேக்னு போட்டிருந்தாங்க வீடியோ பார்த்து. மதன் வந்து அம்மா எங்கம்மா சுஷ்மி அக்கா இல்ல, அப்புறம் வேற யாரும் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்கம்மா, சுஷ்மி இல்லாம அப்பாவை ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னுட்டு. அது கொஞ்சம் கண்டிப்பா அது சொல்லந்தான்ப்பா. ஏன்னா எனக்கு சுஷ்மி இல்லாம கை ஓடல, எதுவுமே எனக்கு வரல. அப்பா அந்த நேரத்துல பேசல, எனக்கு டென்ஷன் தான் அதிகமாச்சு. ஏன்னா சுஷ்மி என்ன வேற மாதிரி சொல்லியிருக்கேன், அம்மா நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. இவர்கிட்ட நான் கேமராவை கொடுத்து எடுக்க சொல்ல அவரு ஒரு திங்கிங் சொல்றாரா, அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆயிட்டு. இருந்தாலும் அம்மா வந்து ரொம்ப கொடுமைக்காரிலாம் கிடையாது. அப்பாவெல்லாம் அந்த டென்ஷன் ஆனதுனால எனக்கு என்னென்ன வீடியோவும் எடுக்க முடியல. அது விட்டாலுமே கொஞ்சம் சேனல் விட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ண அதுவும் வியூஸ் போயிடும்பா. அதுக்காக தான் ஏதோ ஒன்று நம்ம போடணும் அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். அப்பா வந்து சும்மா அந்த டென்ஷன்ல திட்டினது தான். அப்பா வந்து ஒரு அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலியே என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஜாலியான இந்த மாதிரி தான், ஒரு கோளாறான ஃபேமிலி கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா அம்மா வந்து எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் வெளியாளுங்கிட்ட யார்கிட்டயுமே நான் காட்ட மாட்டேன். அவங்க போக மாட்டேன், சண்டைனால பயந்து ஓடி வந்துடுறேன். அவங்கதான் வந்து உன்னோட வாய் எல்லாம். இல்ல அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. நான் ஏன் வெளியாளுங்கிட்ட சண்டைக்கு போனோம் சொல்லுங்களேன். எனக்கு ஏதாவது ஒரு டென்ஷன்னா நானும் அப்பா கிட்டயோ சுஷ்மி கிட்டயோ பையன் கிட்டயோ அப்படிதான் காட்டுவேன். அதே மாதிரி வந்து அவங்க எதனா இருந்தாலும் என்கிட்ட தான் காட்டுவாங்க. நாங்க மோஸ்ட்லி யாரும் வெளியாளுங்கிட்ட நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வெளியாளுங்களுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் இருப்போம். எங்களுக்குள்ளேதான் எல்லாமே அம்மா வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் வாயாடி எல்லாம் கிடையாது, சண்டைக்காரியும் கிடையாது. சண்டைனாலே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயம்.
வெளியே போவே மாட்டேன், சண்டை போட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவங்க நீ வந்து பேசுறது உண்மை நம்பிடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த ஃபேஸை மட்டும் வச்சுன்னு பேக்ல வந்து காமெடி பிஜிஎம் போட்டா வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு காமெடி இல்ல இது குரல் வேற சின்னதுல இருந்தே அந்த கணீர் கணீர்னு ஒரு குரல்பா. அதனால அந்த போல்டா இருக்கிறதுனால கூட கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து திட்டுற மாதிரி இருக்கும். சில நேரத்துல நான் முகம் சிரிக்காம பேசணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னடா அம்மா அதட்டி பேசுறாங்களா நம்மள அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா அது அப்படி கிடையவே கிடையாது, ரொம்பவே சாஃப்ட் நான். ஏன்னா அந்த குரல்னால அப்படி தெரியும் உங்களுக்கு, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சுஷ்மி வந்துட்டாப்பா, இனிமேல் சூப்பரான கிளாரிட்டியான வீடியோ எல்லாம் உங்களுக்கு நாங்க தரோம், அதே சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சுஷ்மியும் ஒரு சேனல் வச்சிருக்காப்பா, அவ சேனல் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சுஷ்மி ஊருக்கு போன வீடியோ, அவளுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கா, பாருங்க மறக்காம செக் பண்ணி. ஓகே, இன்னைக்கு என்னமா டிஃபன் பண்ண? டிஃபனை சாப்பிடலாமா பேசி இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடை விக்கிற மாதிரி. இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே லேட்டா தான் ஆயிடுச்சு, வேலை எல்லாம் செஞ்சுட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு. அதனால டிஃபன் பாத்தீங்கன்னா அவுள் எடுத்து வச்சிருந்தேன், அதை இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுளை கழுவி அதை சக்கரை போட்டு ஊற வச்சிருக்கேன். அது ஊத்தி சாப்பிட்றதுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நானா தேங்காய் போட்டு சாப்பிடுவேன், சுஷ்மிக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும், அதுதான் இப்ப போட போறேன். அதை நம்ம எனக்கு பால் லைட்டா ஊத்தாம கூட விட்டுரு, வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுறேன். அப்படியா, கொஞ்சம் அது போட்டாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு, இல்ல ட்ரையா இருக்க மாதிரி இருக்குமே. நீதான் ஊற வச்சிட்டல? ஆமா, ஊற வச்சுட்டேன், நல்லா இருக்கும் சாஃப்டா. இது அடிக்கடியே வந்து அம்மா வீட்டுல வந்து இந்த சிகப்பு அவுள் இருக்கும் பாத்தீங்களா, நாட்டு அவுள்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெகுலரா அங்க கிடைக்கும்பா. அதை வாங்கிட்டு வந்து அம்மா எப்பவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ், நான் சொல்ல இந்த மாதிரி தான். இப்போ என்னடா அம்மா இதையே சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, எப்பவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நம்மளுக்கு கடையில தான் எதுவுமே கிடையாது. ஒன்னு இந்த மாதிரி உடச்சக்கல்ல இருந்தா உடச்சக்கல்ல உடச்சு அந்த நெய் போட்டு உருண்டை பண்ணி தருவாங்க, கேழ்வரகு உருண்டை பண்ணி தருவாங்க, இந்த மாதிரி அவுள்ள உருண்டை பண்ணுவாங்க, தேங்காய் போட்டு சக்கரை பாகுலாம் எதுவுமே காச மாட்டாங்க. அந்த உருண்டை மாதிரி இதை கலரி தேங்காய் போட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க, இல்லை அப்படியே கூட கிணத்துல போட்டு கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அதிகம் சாப்பிட்டது. இப்போ இன்னைக்கு டிஃபன்ல அதனால தான் இதெல்லாம் எடுக்க வேண்டியது வருது பாருங்க, இல்லைன்னா பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. இப்படிதான் இவங்களுக்கு கொடுத்துட்டு இது பண்ணணும். இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது கூட நிறைய பழங்க கூட நம்ம போட்டுக்கலாம். அங்க எல்லாரும் உன்னை கேட்டாங்கம்மா, மாதுளம்பழம் யாருமா ஊர்ல? ஊர்ல ஆமா, எல்லாம் சொல்லுவாங்க எப்பவுமே. அது ஊர்லன்னு இல்லை, இங்கேதான் எல்லா இடத்துலயுமே வந்து நான் வரலனாலே கொஞ்சம் கேட்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பேசுறேன், காமெடி பண்றேன், சிரிக்கிறேன். அந்த இடம் வந்து இப்ப பாருங்களேன், இந்த வீடியோ கொஞ்சம் அதிர்ற மாதிரி நம்ம பேசுறத பார்த்தோன்னே, அப்பதான் இந்த வீட்டுல ஆள் இருக்காங்கன்னு தெரியும். என் பொண்ணுலாம் அப்படியே வாய்க்குள்ளேயே பேசுவா, என் பையன் சுத்தம் அந்த பையன் வாய சவுண்டே வராது. அது நம்ம வந்ததுனால இப்ப நான் பேசல, இவங்க என்ன ஏமா இப்படி கத்துறோமா அப்படின்னாங்க. இல்ல நீ ஊர்ல எல்லாம் இப்படிதான் ஜாலியா நாங்க அப்படியே எப்படி ஓப்பனா அந்த மாதிரி எல்லாம் அடைக்கெல்லாம் வச்சு பேச மாட்டோம், நல்லா ஜாலியா பேசுவோம் அப்படின்னு. இப்ப அந்த அம்மா போய் பாத்துட்டு வந்திருப்பாங்க, எங்க மாமி எப்படி பேசியிருக்காங்க, என் தங்கச்சி பேசியிருக்காங்க. எங்க மாமி அவங்க வீட்லயே உட்காந்து 4வது வீட்டுக்கு அவங்க கிட்ட பேசுறாங்க, என்னமா இன்னைக்கு சமையல் அப்படின்னு. ஏன்னா லைனா வீடு இருக்கும் இல்லைங்களா, அவங்க வெளியே எங்க வாசல்ல உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுல என்ன நடக்கு அவங்க வெளியே வர சொல்ல அப்படி கேட்டுப்பாங்க, அப்படிதான் போகும். ஆனா இப்ப ஊரே ரொம்ப மாறிடுச்சுப்பா. அதுக்கு முன்ன வந்து கூரை வீடு தான், அழகா இருக்கும் வீடுங்க, எல்லாத்துலயும் மரம் செடி கொடி எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே கொஞ்சம் காலம் மாற பசங்களை அந்த மாதிரி வெளியூர்லாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரதுனால கூரை வீடுலாம் இல்ல, நிறைய மோஸ்ட்லி மாடி வீடு கட்டிட்டாங்க. அதெல்லாம் செமையா இருக்கும், நல்லா இருக்கு. அதுக்கு முன்ன அந்த மாதிரி வீடு இருக்கும் சொல்ல எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருமே வெளியே ஒரே டைம்ல வருவாங்க, வாசல்ல கோலம் போடுவாங்க, நிறைய பேரை மீட் பண்ணி பேசிப்போம். அந்த ஸ்ட்ரீட் ஒரு ஃபுல்லா ஸ்ட்ரீட்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாருமே பார்த்து பேசுற வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தெருவுலன்னா ஒரு 3 இடத்துல தான் குழா போட்டிருப்பாங்க, தண்ணி குழா. அப்ப வந்து எல்லாம் கும்பலா சேர்வாங்க பாருங்க, அப்ப பேசிப்பாங்க, பேசவும் செய்வோம், சண்டைகளும் நடக்கும் இந்த தண்ணிக்காக. நிறைய இதெல்லாம் இருக்கு, ஜாலியும் இருக்கு கொஞ்சம். அதான் நீங்க எல்லாருமே வந்திருந்தா நம்ம அண்ணா அழகா வீடியோ எடுத்திருப்ப போட்டுக்கலாம், ஜாலியா இருக்கனா. இப்போ அங்க கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது திடீர்னு கிளம்பவே சரி நம்மளால தான் போக முடியல, சுஷ்மி அனுப்பலாம் அப்படின்னு என்ன ஒண்ணு இவங்க நீங்க ஏன் வர மாட்டீங்கன்னா, சோட்டு இருக்குல்ல, சோட்டும் ஐடியா பாத்துக்கணும், ஷாம பாக்கணும். ஷாமுக்கு வந்து டே ஷிஃப்ட்னா கண்டிப்பா நாங்க கிளம்பிடுவோம்ப்பா, ஏன்னா அவனே பாத்துப்பான் எல்லாமே. ஏன்னா காலையில வேலைக்கு போக சொல்ல அவன் எழுந்து கிளம்பி அவனுக்கு என்ன தேவையோ அவனே செஞ்சு எடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி டேலண்டான பையன் தான். ஏன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர சொல்ல அவனே டயர்டா வருவான். அதனால அவனுக்கு காலையில அப்படியே படுத்துடுவான். அதுதான், நாங்க யாரும் இல்லைன்னு வச்சிங்களேன், நான் இருக்கிறதுனால தான் அவனுக்கு டிஃபனோ பாலோ எது கேட்குறோமோ நம்ம கொடுக்குறோம். நம்ம இல்லைன்னு வச்சுக்க அவன் வந்து லாக் பண்ணிட்டு குழந்தைங்களை மட்டும் ஃபுட்டை போட்டு படுத்துடுவான். அப்புறம் திரும்ப அதே பசியோடய எழுந்து அவன் கிளம்பி போனோம். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதுக்குதான் போல, வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அவனே இந்த ஓபி அடிக்கிற கேஸ், கொஞ்சம் பொய் சொல்ற கேஸ்லாம் நான் தான் லீவ் போடுறது, பொய் சொல்லி லீவ் போடுறது. என் தம்பி லீவே போட மாட்டான், உடம்பு சரியில்லை கூட போயிடுறான்ப்பா. கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல சொல்லி நாளா இரும்புனாலே எனக்கு அம்மா உடம்பு முடியல, வயிறு வலிக்குது. அப்புறம் ஸ்கூல்ல நல்லா கட்டடிப்பேன். ஃபர்ஸ்ட் யார் கட்டடிப்பா சொல்லு, இதுதான்ப்பா போகும். அவன் ஸ்கூல் போறதுக்கு மட்டும் தான் ரொம்பவே அமக்கலம் பண்ணுவான். இப்போ வந்து அப்படியே மாறிச்சு உள்டாவா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல டிஃபன் இன்னைக்கு இதுதான். இந்த சுஷ்மி உனக்கு ரெடி பண்ணி வச்சு, நீ சொன்ன மாதிரி பால் கம்மியா தான் ஊத்திருக்கேன்.
தேங்க்யூ. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஆமா, வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிருக்கோம். இது வந்து மிஸ்ஸிங்னு கேட்டவங்களுக்காகவும் அதுக்காக கொஞ்சம் லென்த்தியா பேசி வந்து போட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.